இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு கொடுக்க சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வீடியோ சரியில்லை, ஆடியோ சரியில்லை, நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது வந்து அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். அதுவும் சென்னையில் முக்கியமாக எங்கே வந்திருக்கோன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்களே வீடியோவில் பாருங்கள் எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இது நம்மளோட பெரிய அப்கிரேடு. ஆப்பிள் 13 தான் வாங்க வந்திருக்கோம். இனிமேல் நம்ம சேனலில் வேறு லெவலில் வீடியோ இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நண்பா. நம்ம ஐபிளான்ட்டில் உள்ள நுழைஞ்சோடனே ஆப்பிள் லேப்டாப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆப்பிள் ஏரு, அப்புறம் ஆப்பிள் ஐமேக் வச்சுருந்தாங்க. அதில் லேட்டஸ்ட்டாக வந்து M2 சிப்போட வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆப்பிள் வாட்ச்சு பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது. 53,000 போட்டிருந்தது. நம்ம ஃபோன் வாங்குறதே ரொம்ப காஸ்ட்லி, இதில் வாட்ச் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு வாட்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் பிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிரி அந்த டிவைஸ் வச்சுருந்தாங்க. அது நாங்கள் போகும்போது ஒர்க் ஆகலை. டச் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. அப்புறம் வழக்கம் போல் ஆப்பிளோட அக்சசரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சரியான காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் காஸ்ட்லியாக இருந்தது மாதிரி ப்ரீமியமாக இருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியாகவும், ஏதாவது ஒரு டெம்பர் கிளாஸு, கவரு, அப்புறம் ஹெட்செட்டு எல்லாமே பார்த்தோம். அப்புறம் நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம். ஆப்பிள் 13 ப்ரோவும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். 13 ப்ரோ நம்மளுக்கு ரொம்ப அதிகம்னு தெரியும், இருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கேமரா வந்து அதுக்கு இதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆஃபர்ஸு எல்லாமே. இந்த ஃபோனை பிரிக்கும் போது எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதனாலலாம் எங்கள் வருமானத்துக்கு மீறி இந்த ஃபோன் வாங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆனால் நாங்களும் இந்த ஃபோன் வாங்குவோமோன்னு எதிர்பார்க்கவே இல்லை, வாங்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் காரணம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. நண்பா, இன்றைக்கி நம்ம சென்னை பையனோட நண்பா நம்ம ஃபோன் வாங்கியாச்சு. ஃபோனுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னா 6,000 கேஷ்பேக் ஆஃபர் சொன்னாங்க SBI கார்டுக்கு. அப்புறம் 6,000 வந்து அக்சசரிஸ் ஆஃபர் சொன்னாங்க. அதில் வந்து நாங்கள் சார்ஜரும் என்ன ஆகணும், சார்ஜரும் ஹெட்ஃபோன்ஸும் வாங்கிக்கிட்டோம். 6,000 வந்து 90 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ரீஃபண்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ரீஃபண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். மற்றபடி 74,000 கட்டணும். 74,900 கட்டியிருக்கோம். 6,000 ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இன்னமும் நம்ம வீடியோ எல்லாமே வேறு லெவல் குவாலிட்டியாகவும் ஆடியோ குவாலிட்டியோட வீடியோ குவாலிட்டியோட வரும்னு நினைக்கிறோம். ட்ரை பண்ணுறோம். வீடியோக்கு இன்னதுக்கப்புறம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா. இது வரையும் நம்ம ஐபிளானட்டில் போயிட்டு ஆப்பிள் மொபைல் வாங்கினதை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் வந்து இவங்களுக்கு எப்படி வந்தது, இவங்களுக்கு அதுக்குள்ளே மானிட்டைசேஷன் ஆன் ஆகிட்டா அப்படிலாம் நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு வந்து இது வரையும் 2,200 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட தான் இருக்கும். இன்னும் நம்ம சேனலில் வந்து மானிட்டைசேஷனே இன்னும் ஆன் ஆகலை. அப்புறம் எப்படி இந்த ஃபோனுன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இந்த ஃபோனை நம்மளுக்காக வாங்கி கொடுத்தான். அவனோட கார்டை வச்சு வாங்கி கொடுத்தான். இதுக்காகனா நம்ம நல்லா டெவலப் ஆகணும், யூடியூப்பில் நல்லா வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தான்.
அவனுக்கு இதுவரையும் நான் நன்றி கூட சொல்லலை. எதுக்குன்னா நம்ம நல்லா டெவலப் ஆகணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்கான். அந்த அச்சீவ்மெண்ட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை சொல்லணும். அந்த மாதிரி அவனோட பேரும் நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்லணும். அதான் நானும் பார்த்துட்ருக்கேன். இதான் நண்பா இந்த வீடியோ. நன்றிங்க நண்பா.